அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் டெஸ்ட் பேட்ச் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணி வேகமாக போயிட்டுருக்கு. இமிடியேட்டாக 9384686847 நம்பர் கான்டாக்ட் பண்ணி டெஸ்ட் பேட்ச் சீரிஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அதனுடைய பியூட்டி உங்களுக்கு தெரிய வரும். இப்போ வீடியோ கிளாஸஸ் ஒரு பங்குன்னா அது 4 மடங்கு வேகமாக போயிட்டுருக்கு. யூஜிடிஆர்பியில் 96 கொஷின்ஸ் டைரெக்டாக நாம் கொடுத்த டெஸ்ட் பேட்ச் சீரிஸ்லேருந்து வந்திருக்கு. மீதி இருக்கிற 54 கொஷின் நம்ம கொடுத்த மாடலில் வந்திருக்கு. ஸோ பெரிய அளவில் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதை மிஸ் பண்ணாமல் நீங்கள் வாங்கி ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறது, சண்டே ரெகுலராக வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வர்றது உங்களை பெரிய அளவில் காப்பாற்றும். ஓகே, இப்போது யூஜிடிஆர்பியில் கேட்ட பிஜிடிஆர்பி கொஷின் பாருங்கள். இது பிஜிடிஆர்பிலையும் சிலபஸ் இது, யூஜிடிஆர்பிலையும் சிலபஸ் இது. யூஜிடிஆர்பியில் இதை கேட்டிருக்காங்க. 4/2/2024 அன்றைக்கி நடந்த யூஜிடிஆர்பியில் இந்த கொஷின் வந்திருக்கு. 4 இயர் சீரீஸ் அண்டு 4 இயர் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் சம்மந்தமான கொஷின்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ இதை நம்ம நல்லா பார்த்துக்கணும். இப்போ 4 இயர் சீரீஸ்லேருந்து கேட்ட கொஷின் ஒன்று பாருங்கள். இஃப் pi minus x by 2 whole square equal to pi square by 12 plus series n equal to 1 to infinity 1 by n square cos nx in the interval open 0, 2 pi, then the value of series 1 by n square is equal to இந்த நாளில் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பாருங்கள், முதல்ல கொடுத்துருக்கிற சீரீஸ் எடுத்துக்கிறேன். இது இந்த இன்டர்வலில் டிஃபைன்ட் ஆகிருக்கு. அப்படின்னா இந்த சீரீஸ் வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதை யூஸ் பண்ணி நம்ம இதை கொண்டு வந்துட முடியும். எப்படின்னா இங்கே பாருங்களேன், ஃபஸ்ட்டு கிவன் சீரீஸ் எழுதிக்கிறேன். pi minus x by 2 whole square equal to pi square by 12 plus series n equal to 1 to infinity 1 by n square cos nx. இது வந்து கிவன் சீரீஸ். இப்போது ஒரு கொஷின் கேட்குறேன். இதில் புட் எக்ஸ் ஈக்குவல் டு 0 பண்ணுறேன். இப்போ என் கொஷின் என்னென்னா, எக்ஸ் ஈக்குவல் 0ன்னு இதில் போடலாமா? போடுறதுக்கு அலவுடுன்னா ஏன் அலவுடு சொல்லுங்கள் பார்க்கலாம். எக்ஸ் ஈக்குவல் 0ன்னு இதில் போடலாம். போடுறதுக்கு அலவுடுன்னா ஏன் அலவுடு? போடுறதுக்கு அனுமதி உண்டா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். போடலாம். இப்போ எக்ஸ் ஈக்குவல் 0ன்னு புட் பண்ணலாம் சார், இதுதான் ரீசன், புட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் என்ன, அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் இந்த மாதிரி கேட்குற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுறீங்க. நிஜமாக நீங்கள் செலக்ட் ஆகிடுவீங்க. ஏன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன கொஸ்டின்ஸ் உள்ளே கேட்குறதுக்குலாம் ஆன்சர் பண்ணி பழகிட்டிங்கன்னா சப்ஜெக்டில் நீங்கள் நல்லா டெப்த்தாக இருக்கீங்கன்னு அர்த்தம். அதுதான் விஷயம். இப்போது புட் எக்ஸ் ஈக்குவல் டு 0, அதாவது எக்ஸுக்கு 0ன்னு இந்த சீரீஸில் கொடுக்கலாமா? கொடுக்கலான்னா ஏன் கொடுக்கலாம்? கொடுக்க அலவுடுன்னு சொல்கிறீங்க, ஏன் அலவுடு, என்ன ரீசன் நம்ம கொடுக்கலாம்? சரி, கொடுத்தா என்ன ஆகுது பாருங்கள். இங்கே 0 ஆகிடும். அப்போ pi by 2 ஹோல் ஸ்கொயர் வரும் இல்லையா? பாருங்கள், pi minus 0 pi by 2 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு pi ஸ்கொயர் by 12 ப்ளஸ் சீரீஸ் n equal to 1 to infinity 1 by n ஸ்கொயர். இங்கே எக்ஸுக்கு 0 கொடுத்தா n into 0 0 cos 0 cos 0 1 இல்லையா? அடுத்த ஸ்டெப்பில் நம்ம 1 போட்டுடலாம். ஓகே, இப்போ ஸ்கொயர் பண்ணுறோம். pi ஸ்கொயர் பை 2 ஸ்கொயர் 4, pi ஸ்கொயர் பை 4 ஈக்குவல் டு இங்கே pi ஸ்கொயர் பை 12 ரைட், ப்ளஸ் சீரீஸ் n ஈக்குவல் டு 1 to infinity 1 by n ஸ்கொயர் இன்ட்டு 1 இன்ட்டு 1 by n ஸ்கொயர் 1 by n ஸ்கொயர் இல்லையா? சரி, நமக்கு இப்போ இதான வேணும். அப்போ இது ஆட்டோமேட்டிக்காக இந்த பக்கம் கொண்டு வந்துடலாமா? நமக்கு தேவையான சீரீஸ் கிடைக்குது பாருங்கள். அப்போது pi ஸ்கொயர் பை 4 மைனஸ் pi ஸ்கொயர் பை 12 ஈக்குவல் டு சீரீஸ் n ஈக்குவல் டு 1 to infinity 1 by n ஸ்கொயர் ரைட். பாருங்கள், நமக்கு தேவையான அந்த சீரீஸோட வேல்யூ இப்போ கிடைக்க போகுது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே 12 இருந்தால் நல்லாயிருக்கும்ல. அப்போ நியூமரேட்டர் டினாமினேட்டர் 3ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். இங்கே 12 இங்கே வந்துடும். அப்போது 3 pi ஸ்கொயர் பை 12 minus pi square by 12 equal to series n equal to 1 to infinity 1 by n square right. இப்போது 12 பேஸ் ஈக்குவலாக இருக்குது, 1 எடுத்துக்கலாம். இதை நியூமரேட்டர் சிம்பிளிஃபை பண்ணால் 3 pi square minus 1 pi square, அப்போ 2 pi square வருமா? ஸோ 2 pi square equal to series n equal to 1 to infinity 1 by n square ரைட். சரி, இப்போ கட் பண்ணுறேன். 6 times 2 வந்து 12 இல்லையா? அப்போ pi ஸ்கொயர் பை 6 ஈக்குவல் டு சீரீஸ் n ஈக்குவல் டு 1 to infinity 1 by n ஸ்கொயர். இதனோட வேல்யூ pi ஸ்கொயர் பை 6 ரைட்.
இப்போ சீரிஸ் n = 1 to infinity 1/n², இதோட வேல்யூ π²/6ன்னு இங்கே எங்கே இருக்கு பாருங்கள், ஆப்ஷன் சியில் இருக்குது. ஓகே, அவ்வளோதான். இப்போது இந்த சீரிஸ் கிவன் சீரிஸ் இதில் x = 0ன்னு நான் புட் பண்ணால் இப்படி ஆட்டோமேட்டிக்காக எனக்கு தேவையான சீரிஸ் அப்படி சிம்பிளிஃபை ஆகிட்டு எனக்கு ஆட்டோமேட்டிக்காக தேவையான சீரிஸோட வேல்யூ கிடைக்குது. இப்போ என் கேள்வி என்னென்னா, x = 0ன்னு போட்டால் தான் எனக்கு இந்த மாதிரிலாம் கிடைக்குது. இப்போ x = 0ன்னு இந்த மாதிரி போடலாம் தேவைன்னா அப்படின்னா போட முதல்ல அலவுடா சார்? இந்த சீரீஸில் எக்ஸுக்கு எந்த வேல்யூ வேணாலும் கொடுக்கலாம் சார், அப்படியா? ஆனால் இந்த சீரீஸ் டிஃபைன்டான இன்டர்வலே இங்கே ஓப்பன் சொல்லியிருக்காங்க பாருங்கள், ஓப்பன் 0 to 2π. முதல்ல 0ன்ற நம்பர், இந்த 0ன்ற வேல்யூ இந்த இன்டர்வல்லே கிடையாது. ஆனால் இந்த சீரீஸ் டிஃபைன்ட் இன் இந்த இன்டர்வல்னு சொல்லியிருக்காங்க. இந்த இன்டர்வல்லே இல்லாத வேல்யூ ஒன்று x = 0க்கு நம்ம கொடுத்ததுனால தான் நமக்கு இது கிடைக்குது இல்லையா? இப்போது அப்படி கொடுக்க அலவுடுன்னா ஏன் அலவுடு சொல்லுங்கள், அதுதான் கேட்குற கொஷின். ஓகே, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இந்த டெட் பேப்பர் 1 குரூப் 4 இந்த 2 எக்ஸாமுக்கும் வந்து டெஸ்ட் பேட்ச் சீரிஸ் கம்மிங் சண்டேலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது டெஸ்ட் பேட்ச் கொஸ்டின்ஸ் கொடுத்துக்கிட்டேன். நீங்கள் எந்த இன்ஸ்டியூட் வேணாலும் போய் படிங்க, தப்பில்லை. சார் நீங்கள் வந்து இன்ஸ்டியூட் எடுக்கலையே, நாங்கள் எப்படி வந்து உங்களை நம்பி இருக்கிறது? தாராளமாக நீங்கள் எந்த கோச்சிங் சென்டர் நடத்தினாலும் அங்கே போய் ஜாயின் பண்ணி படிங்க, வேணான்னு சொல்லலை. ஆனால் நாங்கள் கொடுக்குற டெஸ்ட் பேட்ச் கொஸ்டின்ஸ் வாங்கிட்டு நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கலாம் ஈஸியாக. ஓ, எவ்வளோ டஃப்பாக இருக்கே, இந்த மாதிரிலாம் கூட கேட்பாங்களான்னு. ஏன்னா இப்போ நடந்த யூஜிடிஆர்பியில் 96 கொஷின் எங்கள் டெஸ்ட் பேட்ச்லேருந்து வந்திருக்கு. சரி, எந்தெந்த கொஷின்னு மார்க் பண்ணி ஒரு வீடியோ தனியாக போட்டுடுறேன், பேஜ் நம்பரும் புக்கில் திறந்து காட்டுறேன் எந்தெந்த பிளேஸ்னு, சரிங்களா? அப்போது பாருங்கள் எந்த அளவுக்கு ஒர்த்தாக வந்து ஒரு கொஷினும் நாங்கள் ஃப்ரேம் பண்ணுறோம். ஒவ்வொரு கொஷினுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எடுப்போம். ஸோ அந்தமாதிரி குரூப் 4க்கும் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கும் டெட்டு பேப்பர் 1க்கும் மேம் வந்து 21 வயசு அவங்களுக்கு இருக்கும்போது டெட்டு கிளியர் பண்ணாங்க. 22 வயசில் போஸ்ட் ஜாயின் பண்ணிட்டாங்க. இப்போ 10 இயர்ஸ் சர்வீஸ் முடிக்கிறாங்க. இப்போது 10 இயர்ஸ் சர்வீஸ் முடிச்சுட்டு 11th இயர் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இந்த மாதிரி வந்து நல்ல ஒரு சப்ஜெக்ட் ஸ்கில் உள்ள ஒரு ஆள் வச்சுட்டு என்ன மாதிரி பழைய கொஸ்டின்ஸ் எல்லாம் கேதர் பண்ணிவிட்டு அடுத்த டெஸ்ட் என்ன இருக்கும்னு பார்த்தா அப்படி நாடு பிடிச்சி பார்த்தா கொடுத்தா எப்படி இருக்கும், அப்படி இருக்கும். வீடியோ பாருங்கள், நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி இம்பார்ட்டண்ட்டாக பார்த்து நொறுக்கி எடுத்து அப்படி செதுக்கி கொடுப்போம். அப்போ உங்களுக்கு என்ன ஆகிடும், அந்த கொஷின்ஸை பார்த்து ஆன்சர் பார்த்துட்டு வந்தீங்கனாலே போதும். கொஷினை படிக்கிறீங்க, ஆன்சர் பார்க்குறீங்க, கொஷினை படிக்கிறீங்க, ஆன்சர் பார்க்குறீங்க. டிஎன்பிஎஸ்சி டெட் பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் இந்த மேக்ஸ் மாதிரி ஃபுல்லாக கால்குலேட்டிவ் பார்ட் ப்ரீவியஸ் இயர் நாலேஜ் இருக்கணும், கால்குலேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி இருக்குது. அது ஜஸ்ட்டு தகவல் ரீட் பண்ணுறீங்க, விடையை பார்த்துக்கிறீங்க. ரிப்பீட்டடாக எங்கள் டெஸ்ட் பேட்ச் சீரிஸில் ஜாயின் பண்ணிவிட்டு கொஸ்டின்ஸ் வாங்கி ஆன்சர் பண்ணி பார்க்குறீங்க. தெரியாததுக்கு நான் கொடுக்குற கீயை வச்சு அப்படியே ஆன்சரை படிச்சுக்கிறீங்க. போயினே இருங்க, போஸ்ட் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துக்கிட்டே இருப்பீங்க. ஓகே, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. எதுவாக இருந்தாலும் ஸ்க்ரீனில் தெரிகிற 9384686847 நம்பர் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. ஓகே, கம்மிங் சண்டே குரூப் 4க்கும் டெட்டு பேப்பர் 1க்கும் நாங்கள் டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறோம். கொஸ்டின்ஸ் சண்டே வரும். அந்த வாரத்துக்கு உண்டானது என்னன்னு சொல்லிட்டு முன்னாடி சொல்லிவிட்டு ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருக்கேன். அது கொஸ்டின் என்ன வரும்ன்ட்டு சொல்லிடுவாங்க. அதில் இருந்து நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க. ஷெடியூல் ஒன்று கொடுத்துட்றோம், இந்த வாரம் இந்த இது வரப்போகுதுன்னு ஷெடியூல் ஒன்று போட்டுட்டு உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணிடுவோம். முதல்ல ஜாயின் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் அதை நாங்கள் ஷேர் பண்ணலான் இருக்கோம். அதனால் ஜாயின் பண்ணிவிட்டு இமீடியட்டாக நீங்கள் அந்த ஷெடியூல் வாங்கி வீட்டில் ஒட்டி வச்சுக்கோங்க. இந்தந்த வாரம் இது கேட்பாங்க அப்படின்னு தயாராக அதை படித்து வச்சுக்கோங்க. கொஸ்டின் வந்ததும் ஆன்சர் எழுதி பாருங்கள். இதே போல் தான் பிஜிடிஆர்பி ஷெடியூல் போட்டாச்சு. அது ஜாயின் பண்ணுறவங்களுக்கு மட்டும் அந்த ஷெடியூல் ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கோம். அதை ஷெடியூலை எடுத்து வச்சுக்கிட்டு ப்ராப்பராக அந்தந்த டாப்பிக்கில் நம்ம கொடுக்குற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணினே வந்தீங்கன்னா தூக்கிட்டு போயிட்டே இருப்பீங்க. ஓகே, தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ.